மெர்சல் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தமிழ் பிரியன். 2026 தேர்தல் ஆரம்பிச்சதிலிருந்தே தேர்தல் அறிவித்த தேதி முதல், அதுக்கப்புறம் கேம்பெயின்ஸ் நடக்கும்போதும் சரி, ரிசல்ட் வந்த பிறகும் சரி, புதிய ஆட்சி ஏற்ற பிறகும், அதுக்கப்புறம் 1 மாசம் ஆயிருச்சு. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, என்னைக்குமே நம்மள பரபரப்பாவே வச்சிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். இதுல மாற்று கருத்தே கிடையாதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது ரீசெண்டா நேத்து அண்ணாமலை அவர்கள் பிஜேபியிலேருந்து நான் வெளியே வந்துட்டேன், நான் தனியா ஒரு இயக்கம் ஆரம்பிக்க போறேன், பட் இது கூடிய சீக்கிரம் இதை கரெக்டா காலம் கணியும் போது நான் ஒரு பொலிட்டிக்கல் அவுட்ஃபிட்டா நான் இதை ஆரம்பிப்பேன். இதை அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு 20 நிமிஷம் டாக் பண்ணியிருக்காரு. அதுல இருந்து நம்ம நிறைய விஷயம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நமது அரசியல் விமர்சகர் திரு யோகேஷ் அவர்கள் இருக்கிறார். அவரிடம் வாங்க நம்ம சில கேள்விகளை பத்தி, இந்த அண்ணாமலையோட மோட்டிவ் என்ன அப்படின்றத பத்தி நம்ம கலந்து ஆலோசிப்போம். வணக்கம் யோகேஷ். வணக்கங்க. யோகேஷ், உங்களுக்கு தெரியாதது இல்லை, இப்போ முந்தானத்து பார்த்தா வி த லீடர் அப்படின்னு ஒரு ஒரு ஆன்லைன் போர்ட்டல் ஆரம்பிச்சு அதுல பாத்தீங்கன்னா, இது இன்னைக்கு நான் சாயந்தரம் பார்த்தேன், ஒரு 12 லட்சம் பேர் பக்கம் சேர்ந்திருக்காங்க. இது அதுக்கு முன்னாடி போகணும்னா, அண்ணாமலை அவர்கள் இஸ் அ ஸ்ட்ராங் மேன் இன் பிஜேபி, அதுல மாற்று கருத்தே கிடையாது நமக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் அவர் பிஜேபில இருந்து வெளியே வந்தார்? என்ன காரணமா இருக்கும்? அண்ணாமலை பொலிட்டிக்கல் லீடர், அவர் ஆஸ்பிரேஷனை பாக்குறதுக்கு முன்னாடி அண்ணாமலை த காமன் மேன் அவர் ஹிஸ்டரியும் கொஞ்சம் பாத்துறணும். முக்கியமா ரொம்ப உள்ள போறது முக்கியமான விஷயம் என்னன்னா, சாமானிய மனிதன். அவர் பல முறை திருப்பி அதை தான் சொல்றாரு, நான் சாமானிய மனிதன், நான் சாமானிய. ஷுவர், நேத்தும் நாம எல்லாம் மிடில் கிளாஸ் அப்படின்னு தான் சொன்னாரு. சோ அதை நம்ம டிஸ்பியூட் பண்ணல. சோ அவரு கரூர் மாவட்டத்துல ஒரு சின்ன ஊர்ல பிறந்தாரு, தொட்டம்பட்டின்னு. சோ இன்ஜினியரிங் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் எம்பிஏ ஐஎம் லக்னோல படிச்சிருக்காரு. அதாவது ஐஎம்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஹையரார்கி பிரகாரம் ஏபிசிஎல் டாப் 4 ஐஎம்ஸ், அந்த 4th டாப் மோஸ்ட் ஐஎம்ல அவர் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 2011 சிவில் சர்வீசஸ் கிளியர் பண்ணி ஐபிஎஸ் ஆபீசரா இருக்காரு கர்நாடகா கேடர்ல, சிக்மகளூர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உடுப்பி டிவிஷன், அதுல எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு ஃபைனலா 2020 பெங்களூர் சவுத்துக்கு டிசிபி லெவல்ல இருந்திருக்காரு. அப்பதான் அவர் சிங்கம்னு அடைமொழி வச்சாங்களா? சிங்கம்னு ஐ திங்க் சிக்மகளூர்ல ஒர்க் பண்ணும் போதுன்னு நினைக்கிறேன், கரெக்டா அது எனக்கு தெரியல. சோ பட் இப்ப இதுல என்ன மூணுதுன்னா, சோ இதுல இருந்து நம்ம அதுக்கப்புறம் அந்த டிசிபியா இருக்கும் போதுதான் அவரை விட்டுட்டு பிஎல் சந்தோஷ் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் சேர்ந்த லீடர் தான் அவரை இதுக்கு கூட்டிட்டு வர்றதா சொன்னாங்க. இடையில அவரு ரஜினி அவர்களோட கட்சி ஆரம்பிக்கிறது அதுல ஜாயின் பண்றதா இருந்தது. பட் ரஜினி அவர்கள் ஹெல்த் காரணம் காட்டி இல்ல வரல அப்படின்னுட்டாரு. அதுக்கப்புறம் பிஜேபி வந்திருக்கா. சந்தோஷ் அவர்கள் தான் ஆர்எஸ்எஸ் வந்தவர் தான் இவர் கூட்டு வந்திருக்கு. இது பேக்ரவுண்ட். பட் இப்போ இவரோட இந்த நான் சொன்ன இதுல இருந்து நமக்கு தெரியறது என்னன்னா, அவரோட பர்சனாலிட்டி பத்தி நமக்கு தெரியறது என்னன்னா, நம்பர் 1 கடினமான உழைப்பு, இன்டெலிஜென்ஸ், டிசிப்ளின். பிகாஸ் என்ன இந்த எல்லா இடத்துக்கும் வரணும்னா ஒரு டிசிப்ளினும் தேவைப்படும். பொதுவாவே என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் வார்த்தை வர்றது டிசிப்ளின்டு மேன் தான் சொல்றாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நாம் பாக்குறது என்னன்னா அம்பிஷன். ஏன் சொல்றேன்னா, இப்போ இந்த அவரு ரொம்ப சின்ன ஊர்ல பிறந்திருக்காரு. சோ அங்கிருந்து பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில போய் படிக்கிறதே பெரிய விஷயம். அவர் முடிச்ச 2007 வருஷம் பாத்தீங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூல இருந்து பஸ்ஸா ஏத்திட்டு போயிருந்திருப்பாங்க ஐடி கம்பெனில. சோ நான் பிஎஸ்சி காலேஜ்ல படிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணேன், அதோட விட்டுருக்கலாம். இல்ல, பிஎஸ்சில போய் பிஎஸ்சில சேர்றது கஷ்டம், அதுல முடிக்கிறது கஷ்டம். ஆனா அதை விடவும் கஷ்டமா இன்னும் டஃபா இருக்கிற ஒரு இடத்துக்கு நம்ம போனோம்னு அவரு ஒரு அம்பிஷன். சோ அதுக்காக உழைக்கிறாரு. சோ அதனால ஐஏஎம் போறாரு. ஐஏஎம் போனா அங்க இருக்கிறவங்களோட அம்பிஷன் எப்படி இருக்குன்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் இல்ல கன்சல்டிங் ஃபர்ம் இல்ல வெளிநாட்டுல டைரக்டா போயிட்டு கூகுளோ அமேசானோ அங்க போய் ஒர்க் பண்றது, டாலர்ல சம்பாதிக்கணும்னு. சோ அந்த அம்பிஷன் இருக்கும். பட் ஆனா அவரது எப்படி இருந்ததுன்னா, இல்ல இந்த ஐஏஎம்ல வர்றது கஷ்டம், இங்க சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறது கஷ்டம். ஆனா இதை விட கஷ்டமா ஒரு இடத்துல சேர்றதுக்கு ஒரு இடம், அது சிவில் சர்வீசஸ். அந்த சிவில் சர்வீஸ் படிப்படியா மேல போறாரு. ஒரு அம்பிஷன்
அவர் சாட்டிஸ்ஃபை ஆகல. ஒரு ஓகே. நல்ல இடத்துக்கு போனோன்னு சாட்டிஸ்ஃபை இல்ல, படிப்படியா போறாரு, அம்பிஷன் வளர்ந்துகிட்டே போகுது. சோ சிவில் சர்வீசஸ்ல போறாரு. சிவில் சர்வீசஸ்ல போய் கர்நாடகா கேடர்ல வந்து அவங்க யூஸ்வலா முடிச்சுட்டு ட்ரைனிங் முடிச்சுட்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர் என்ன லெவல்லாம் போறோமோ கிட்டத்தட்ட 8 வருஷம் 8 வருஷம் 9 வருஷம் ஒர்க் பண்ணதா சொல்றாரு. அப்ப 2011 ஜாயின் பண்ற 2020 ஜூலைல வந்துடுறாரு அவரு பிஜேபியில ஜாயின் பண்ணி. இந்த இடைப்பட்ட காலத்துலதான் வந்து அவரு இந்த 8 வருஷம் 9 வருஷத்துல அவரு கர்நாடகா கேடர்ல ஒர்க் பண்றாரு. அவர் ஃபைனலா விடும்போது டிசிபி லெவல் பெங்களூர் சவுத்ல இருக்காரு. மத்த இடம்லாம் வெளியூர், பட் பெங்களூருக்கே வந்துட்டாரு. இப்ப என்னன்னா இப்ப அவருக்கு வந்து பிறந்த நாள் 2 நாள் 3 நாளுக்கு முன்னாடி 42 வயசு. இது 2020 பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி அவர் விட்டுட்டு வரும்போதுன்னு பார்த்தோன்னா 36 வயசு தான். 36 வயசு 37 வயசு 35 டு 37 வச்சுங்களேன், நம்ம கரெக்டா வயசு தெரியாது. சோ அந்த ஸ்டேஜ்லயே அவர் டிசிபியா இருக்காரு. சோ அப்படியே அவர் வந்து அதுல கண்டினியூ பண்ணிருந்தாருன்னா அவர் ரிட்டையர் ஆகுறதுக்குள்ள கணிசமான நம்பர் ஆஃப் இயர்ஸ் கர்நாடகா போலீஸ்ல அவர் வந்து டிஜிபியா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ தி ஒன்லி திங் தட் மேட் ஹவ் ஹெல்ட் பேக் ஹிம் இஸ் ஹையஸ்ட் ranked police official அவர் இருந்திருப்பாரு. the only thing that he could have worked against him is ஏன்னா கர்நாடகால வேற ஸ்டேட்டஸ் இருந்தார். பட் அது பெரும்பாலும் ஏன்னா இது இல்ல நேஷனல் லெவல் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் இந்த ஆபீசருங்க இந்தியா ஃபுல்லா போஸ்ட் பண்றாங்க. சோ அது ஒரு பெரிய இஷ்யூவா வந்திருக்காது. பட் ஜஸ்ட் அதுவும் ஒரு பாயிண்ட். பட் டிசிபியா அவர் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அந்த ஸ்டேஜ்ல இருந்து அங்க இருந்த விலகி கட்சிக்கு வராரு. வாட் எவர் இன்ஸ்பயர்ட் ஹிம், ஏதோ ஒரு சேஞ்ச், ஏதோ ஒரு அவர் இன்ஸ்பயர் பண்ணுது, மேபி அது ஏதோ ஒரு உந்துதல். இதை விட பெட்டரான இடத்துக்கு போன நான் ஏன் ஆர்டர் எடுத்துக்கணும், பட் ஒரு டெக்னாக்ராட்டிக் லீடரா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கமாண்ட்ஸ் ரிசீவ் பண்ண இல்ல சர்வ் பண்றேன், அது இன்னொரு ஒரு ஹையர் லெவல்ல போய் பண்ணணும், அதுக்கான பவர் அதெல்லாம் வருது அப்படின்னும் போது அவர் அங்க இருந்து வராரு. இங்க வந்துட்டு இங்க வந்தும் ஒரு வருஷத்திலேயே வந்து கட்சி தலைவர் ஆயிடுறாரு. கட்சி தலைவரானதுக்கு அப்புறம் வந்து ஐ திங்க் மேலிடத்துல இருந்து அந்த கமாண்ட் பிரகாரம் அவர் வந்து பிஜேபியை தனியா ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கோயலிஷனுக்கு அகேன்ஸ்டாவும் பேசுறாரு. சோ அப்படி பேசிட்டு இருக்கும் போது அவர் வந்து என் மண் என் மக்கள் யாத்திரை போனாரு. அப்புறம் வந்து ஒரு தடவை பச்சை கலர் வேஷ்டி கட்டிட்டு சாட்டையால எல்லாம் அடிச்சுட்டு ஒரு இது பயணம் நிறைய களத்துல இறங்கி வேலை பார்த்திருக்காரு. திரு அண்ணாமலை அவர்கள் வந்து நிறைய பேரை கட்சிக்குள்ள கொண்டு வந்தாரு. யூசுவலா பிஜேபிக்கு சேராதவங்க, பிஜேபிக்கு ஆதரிக்காதவங்க நிறைய பேரை அவர் கொண்டு வந்தாரு. குறிப்பா அவர் இருக்க அந்த அவர் வந்த கொங்கு மண்டலத்துல இருந்து இதெல்லாம் இருக்கு. சோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே 2026 தேர்தலுக்காக 2024 தனியா போட்டிட்டாங்க லோக்சபால. அதுல வந்து 11% ஓட்டு. சோ அந்த 11% ஓட்டுக்கு நம்ம திரும்பி வரும். 11% எல்லாத்துக்கும் உறுத்துதுன்னு நினைக்கிறேன். இல்ல 11% உறுத்துல ஒரு கம்பாரிசன்ல சின்ன ஒரு பிரச்சனை இருக்கு, அதுக்கு வருவோம். பட் இவரோட முதல்ல பாத்துருவோம். சோ பட் 2026 வந்து ஏஐடிஎம்கேயோட அலையன்ஸ்னு வருது. சோ அது இவர் மேல இருந்த மனக்கசப்புனால இவர் அந்த பதவியில இருந்து தலைவர்ல இருந்து எடுக்கிறாங்க. இவருக்கு வந்து இவரு கோயம்புத்தூர்ல நிக்கிறது விருப்பம் தெரிச்சதாவும் அதுக்கு சீட்டு கொடுக்கலன்ற மாதிரியும் ஒரு கருத்து வருது. இல்ல இவர் அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால இவர் கண்டெஸ்ட் பண்ண மாட்டாருன்னு சொன்ன 2 மாதிரியாகவும் வருது. பட் அவரு கண்டெஸ்ட் பண்ணல. இதுக்கு முன்னாடி 2021 கண்டெஸ்ட் பண்ணாரு அரவக்குறிச்சியில இருந்து. 2024 இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து கண்டெஸ்ட் பண்ண 2 தடவை தோல்வி தான் சந்திச்சாரு. பட் இந்த தடவை அவருக்கு டிக்கெட் கிடைக்கல. ஐ மீன் அவர் கண்டெஸ்ட் பண்ணல. அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் பாத்தீங்கன்னா 4 சீட்டு அசம்பிளில இருந்தது வந்து 1 மாறிடுச்சு கோயலிஷன்ல போய் கண்டெஸ்ட் பண்ணாலும். சோ இந்த ஸ்டேஜ்ல தான் வந்து விட்டுட்டு வராரு. அந்த எலெக்ஷன் முடிஞ்சு என்ன ரிசல்ட் வந்து மே மாசம் வந்து 10ஆம் தேதியே நம்ம அரசு ஃபார்ம் பண்ணாங்க. சோ இன்னும் ஜூன் 10ஆம் தேதி வரல. அந்த ஒரு மாசத்துக்குள்ளேயே இவர் வராரு. இது ஒரு 4 நாளுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிச்சு. நான் விட போறாரு, டெல்லியில போய் உட்காந்தாரு, 2 நாள் அங்கேயே இருந்தாரு, வந்தாரு, எல்லாம் போச்சு. சோ நான் என்ன பாக்குறேன்னா இப்போ அவருக்கு வந்து 42 வயசு தான். சோ இந்த ஏஜ்ல இருந்து பாத்தீங்கன்னா சாலிடா ஒரு 35 இயர்ஸ் ஆக்டிவ் பொலிட்டிக்கல் லைஃப் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம கரண்டா ஜெனரேஷனா சீனியர் லீடர்ஸா இருக்கிறவங்க எந்த ஏஜ்ல இங்க இருக்காங்க, லீடர்ஸா இருக்காங்கன்றத வச்சு பார்த்தா 30ல இருந்து இன்னும் இன்ஃபேக்ட் 35 வயசு வரைக்கும் அவருக்கு ஆக்டிவ் பொலிட்டிக்கல் லைஃப் இருக்கு. சோ ஆக்டிவ் பொலிட்டிக்கல் லைஃப் இருக்குங்க. ஒரு 10 வருஷம் இப்போ ஆல்ரெடி அவர் வந்து 2020ல இருந்து 2026 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. இந்த இன்வெஸ்ட் பண்ண டைம்ல மாநில தலைவர் போஸ்ட் கிடைச்சு, which is good. பட் ஆனா எம்எல்ஏவோ எம்பிஏவோ ஆக முடியல, மினிஸ்டர் ஆக முடியல. சோ நான் என்ன நினைக்கிறேன்னா திரு எல் முருகன் அவர்கள் 4 எம்எல்ஏ அமிச்ச உடனே ஆனா அவரு தோத்தாரு, அவர் மினிஸ்டர் ஆனாரு, ஆனா ராஜ்யசபா ரூட்ல ஆனாரு. பட் ஐ திங்க்
திரு அண்ணாமலை அவர்கள் வந்து he wants to be a mass leader. பீப்புளால எலெக்ட் பண்ணி போகணும், செலக்ட் ஆகி தான் போகணும், மினிஸ்டர் ஆகணும், இல்ல மத்திக்கு ஐ மீன் லோக்சபாவுக்கு போனோம் தான் அப்படிதான் நினைக்கிறேன். சோ இப்போ அவருக்கு வந்து இந்த பார்ட்டிக்கு ஃபியூச்சர் என்ன, நம்ம இதுல ஃபர்தரா இன்வெஸ்ட் பண்ண இந்த பார்ட்டிக்கு இன்னொரு 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணோம்னா பொலிட்டிக்ஸ்ல இன்னும் அடுத்த 20-25 வருஷத்துக்கு நம்ம நல்ல சீனியரான லீடர்ஷிப் பொசிஷன், மினிஸ்டரோ, டெபுட்டி சீஃப் மினிஸ்டரோ, இல்ல சீஃப் மினிஸ்டரோ, இல்ல சென்ட்ரல்ல வந்து நல்ல பவர்ஃபுல்லான ஒரு மினிஸ்டரோ ஆகணும் அப்படின்றதுதான் அம்பிஷனா இருக்கும். ஏன்னா அவர் அம்பிஷன் அதுக்காக தான் சொன்ன, எந்தெந்த இடத்த அவர் வந்து அடுத்தடுத்த படிப்படியா அவர் போனாரு, அதுவும் குயிக்கா போனாரு. இல்ல நான் ஒரு 5 வருஷம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணேன், அதுக்கப்புறம் போனன்ற மாதிரி இது ஐபிஎஸ் ஆபீசரா இருந்ததுமே 8 வருஷம் தான் அது ஒர்க் பண்ணிருக்காரு, இல்ல 20 வருஷம் ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னு க்ளோசிங் ஸ்டேஜஸ்ல 50 வயசுக்கு மேல 55 வயசுக்கு மேல விட்டு வராங்க மாதிரி இல்ல, அவர் வந்து 30லயே விட்டுட்டு வந்துட்டாரு. சோ இப்போ இந்த கட்சிக்கு பிஜேபின்ற கட்சியில ஒரு மாநில தலைவரா இருந்தாரு, கண்டெஸ்ட் பண்ண 2 தடவை. பட் ஆனா அவங்களோட சித்தாந்தங்களும் தமிழ்நாட்டோட சித்தாந்தங்களும் பொருந்தி போக மாட்டேங்குது. அவங்களுக்கு வந்து இவங்க அவங்க வந்து ஹிந்து ரைட் விங் பார்ட்டி, ஹிந்துஸ்க்கு நாங்க ரெப்ரசென்ட் பண்ற பார்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் முன்னெடுத்தாலுமே தமிழ்நாட்டுல 88% வந்து இந்துக்கள் இருந்தாலுமே வந்து அவங்களோட பாப்புலாரிட்டி கிராஃப் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. சோ இந்த ஸ்டேஜ்ல இப்போ வந்து அவரு எல் முருகன் மாதிரி ராஜ்யசபா ரூட்ல போனாருன்னா எப்பவுமே வந்து அவரு தலைமை டிபெண்டா தான் இருப்பாரு. அவங்க என்னைக்கு வேணா அவளை தூக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிமிஷம், அவரெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுதானே அவர் வந்து பிஜேபியில சேர்ந்தாரு. பிஜேபியில அவர் சேரும் போது பாத்தீங்கன்னா 2019 ஹிமாலய வெற்றி பிஜேபி, 2014 கிடைச்ச வெற்றியை விட 2019 ஹிமாலய வெற்றி, அதாவது அவங்க யார்ட் ஸ்டிக்ல ஹிமாலய வெற்றி. சோ அது டிரான்ஸ்லேட் ஆகும் அப்படின்னு நினைச்சு இருக்கணும். சோ இங்கேயும் அவங்க கால் ஒன்றிடுவாங்க குயிக்கா அப்படி பண்ணும்.